அடுத்த சம் பாருங்க. 2/x + 3/y = 5. அடுத்து 3/x - 1/y + 9 = 0. இப்போ இந்த ரெண்டாவதுல இருக்க +9 ஈக்குவல்ட்டு அங்கிட்டு கொண்டு போயிடும். 3/x - 1/y = +9 ஈக்குவல்ட்டு அங்கிட்டு போகும்போது -9 மாறும். இப்போ இதை முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம், இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஈஸியாக சம் செய்யணும்னா இங்கே 2/xன்னு இருக்கா, அதாவது இதை எப்படி எழுதலாம், 2 × 1/xன்னு எழுதலாமா. இந்த 1/xஐ வந்து ஏன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி வச்சோம் அப்படின்னா 1/xஐ வந்து ஏன்னு வச்சுக்கிடுவோம், 1/yஐ வந்து பின்னு வச்சுக்கிடுவோம். 2a எழுதலாமா, ஏன்னா 1/xஐ தான் ஏன்னு வச்சுக்கோம். இப்போ 2a + 1/yஐ வந்து பின்னு வச்சுக்கோம். இப்போ 3bன்னு எழுதுவோம் = 5. இதுதான் நமக்கு முதல் சமன்பாடை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, ரெண்டாவதுல 3/xன்னு இருக்கா, அப்போ இதை வந்து நம்ம 3aன்னு எழுதுவோம். 3a - 1/yனா b = -9. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ பாருங்க, இங்கே ஒரு இதில் வந்து ஒன்றுமே இல்லை, இன்னொன்று 3 மட்டும் இருக்குது. அப்போது முதல் சமன்பாடை அப்படி எழுதிடுவோம், 2a + 3b = 5. ரெண்டாவது சமன்பாடை மட்டும் நம்ம 3ஆல் பெருக்கினா போதும். 3 9, a - 3b = 9 27 -27. இதுவும் கேன்சல் ஆயிரும் கூட்டணும்னா. அப்போ இது வந்து 11a = 27லேருந்து 5 கழிக்கணும், 2 2 -22. அடுத்து ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா a = -22/11. ஏன்னா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும். நம்ம அடித்தோம்னா ஏயோட மதிப்பு -2ன்னு கிடைக்கும். அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா. இந்த சமன்பாடை எடுத்துக்கிறோம். 3a - b = -9. ஏயோட மதிப்பு -2. 3 × -2 - b = -9. 3 2 6 -6 - b = -9. இந்த -6 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது +6 மாறும். இப்போ -b = -9 + 6. இப்போ -b = பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிப்போம், -3ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கனால கேன்சல் ஆயிரும். பியோட மதிப்பு 3. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸும் ஒய்யும். நமக்கு ஏ என்னன்னு எடுத்திருக்கோம், 1/xஐ தான் ஏன்னு எடுத்திருக்கோம். இப்போ 1/x = ஏங்கிற இடத்துல -2 போடுவோம். நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான். இப்போது இந்த எக்ஸு வந்து இந்த சைடு போகும்போது 1 = -2xன்னு வரும். நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான். எக்ஸை வச்சுட்டு -2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது பெருக்கல்ல இருக்கிறதா வகுத்தல்லாம் மாறும். அப்போ -1/2ன்னு கிடைக்கும் எக்ஸோட மதிப்பு. இப்போ எக்ஸோட மதிப்பு என்னது, -1/2. அடுத்து பாருங்க, 1/yஐ தான் பின்னு எடுத்திருக்கோம். இப்போ 1/y = பியோட மதிப்பு 3. இப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் தேவை. இப்போ 1 = 3yன்னு மாறும், y = 1/3ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு -1/2, ஒய்யோட மதிப்பு 1/3. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து எக்ஸு 1/xஐ தான் ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போது ஏயையும் பியையும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம 1/x = ஏங்கிற இடத்துல என்ன மதிப்பு இருக்கோ அதை போட்டுட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிப்போம். சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். எந்த சம்முக்கு எந்த மெத்தடில் செய்யலான்னு நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. அச்சயா தனது பணப்பையில் 2 ரூபாய் நாணயங்களும் 5 ரூபாய் நாணயங்களும் வைத்திருந்தாள். அவள் மொத்தமாக ரூபாய் 220 மதிப்புடைய 80 நாணயங்களை வைத்திருந்தாள் எனில் ஒவ்வொன்றிலும் எத்தனை நாணயங்கள் வைத்திருந்தாலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 5 ரூபாய் நாணயமும் 2 ரூபாய் நாணயமும் வச்சுருக்காங்க. இப்போ 2 ரூபாய் நாணயத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், 5 ரூபாய் நாணயத்தை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து 80 நாணயம் இருக்குது. இதுதான் முதல் சமன்பாடு.
அதாவது நல்லா பாருங்க, அச்சையா தனது பணப்பையில் 2 ரூபாய் நாணயங்களும் 5 ரூபாய் நாணயங்களும் வைத்திருந்தாள். அவள் மொத்தமாக ரூபாய் 220 மதிப்புடைய 80 நாணயங்களை வைத்திருந்தாள் எனில் ஒவ்வொன்றிலும் எத்தனை நாணயங்கள் வைத்திருந்தாள்? அதாவது எக்ஸுங்கிறது 2 ரூபா, ஒய்ங்கிறது 5 ரூபா. இப்போ ரெண்டையும் சேர்த்து அவங்கள்ட்ட 80 நாணயம் இருக்குங்கிறதுனால தான் நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் 80ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க, இந்த 2 ரூபா நாணயத்தையும் 5 ரூபா நாணயத்தையும் கூட்டுனா 220 வருதுன்னு இருக்காங்க. 2 ரூபா நாணயம் 2x ப்ளஸ் 5 ரூபாயை தான் ஒய்ன்னு வச்சுருக்கோம். 5y ஈக்குவல் இந்த ரெண்டையும் கூட்டுனா நமக்கு 220 ரூபா கிடைக்கும். இது 2வது சமன்பாடு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சமன்பாடெலாம் முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ மொதல் சமன்பாடில் ஏதாவது ஒன்றை மட்டும் கேன்சல் பண்ணணும். இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணணும்னு நினச்சா மொதல் சமன்பாடு ஃபுல்லாக 2ஆல் பெருக்கிடுவோம். 2ஆல் பெருக்கணும். இப்போ 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 2 16 160. இது 3வது சமன்பாடு. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கழிச்சிரும். கழிக்கும்போது சிம்பிள் எல்லாமே மாறும். இது கேன்சல் ஆயிரும். 5yலேருந்து 2y போச்சுன்னா 3y ஈக்குவல் டு 60. அதாவது 3y ஈக்குவல் டு 60ன்னு கிடைக்கும். ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். y ஈக்குவல் டு 60/3. 1 3 3 2 3 6 0. இப்போ y 20. இது 5 ரூபா நாணயம். அடுத்து 2 ரூபா நாணயம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல 20 போடுவோம், ஈக்குவல் டு 80. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் 20. ஏன்னா ப்ளஸ் 20 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 20 மாறும். இப்போ எக்ஸு 60. அப்போது அச்சையாட்ட 2 ரூபா நாணயம் மொத்தம் 60 இருக்கும். 5 ரூபா நாணயம் 20. இதை செக் பண்ணி பார்த்துடலாம். 60 20 கூட்டினா 80. இன்னொன்று பாருங்கள், 2x ப்ளஸ் 5y. 2 × 60 120 ப்ளஸ் 5 × 20 100. இதை கூட்டுனா நமக்கு 220ன்னு வருதா? அப்போ நம்ம செஞ்சது சரி. இந்த சம்மா நம்ம இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். இங்கே பாருங்கள், அச்சையா தனது பணப்பையில் 2 ரூபாய் நாணயங்களையும் 5 ரூபாய் நாணயங்களையும் வைத்திருந்தாள். இப்போ நம்ம 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அவங்ககிட்ட மொத்தம் எத்தனை நாணயங்கள் இருக்குது? 80 இருக்குது. இப்போ 5 ரூபாய் நாணயம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க இந்த 80லேருந்து 2 ரூபாய் நாணயம் எவ்வளோ இருக்கோ அதை கழிச்சா நமக்கு 5 ரூபாய் எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு கிடச்சிரும். அதனால தான் 5 ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கை 80 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், 5 ரூபாய் நாணயத்தையும் 2 ரூபாய் நாணயத்தையும் கூட்டுனா 220 கிடைக்கும்ட்டாங்க. அதாவது 2 ரூபாய் நாணயத்தை 2 × எக்ஸு. ஏன்னா எக்ஸுங்கிறது எண்ணிக்கை, 2 ரூபாய் நாணயத்தின் எண்ணிக்கைங்கிறதுனால 2 × எக்ஸ் எழுதியிருக்கோம். 2 கூட்டுனா 220ன்னு இருக்காங்க. அதனால் ப்ளஸ் 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 5 × 80 மைனஸ் எக்ஸ். ஏன்னா 5 ரூபாய் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 80லேருந்து இந்த 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை கழிச்சா நமக்கு 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை கிடச்சிரும். அதனால தான் இந்த சமன்பாடை இப்படி எழுதியிருக்கோம். இப்போ 2x பெருக்குனா 2x ப்ளஸ் 5ஐயும் 80ஐயும் பெருக்குனா நமக்கு 400. 8 40 0. அடுத்து இதை பெருக்கணும். 5ஐயும் மைனஸ் எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் 5x ஈக்குவல் டு 220. அடுத்து இதை கழிச்சோம்னா மைனஸ் 3x ஈக்குவல் டு 220. ப்ளஸ் 400 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 400 மாறும். இப்போ இதை கழிச்சோம்னா மைனஸ் 3x ஈக்குவல் டு 220. 0 3 10. 10லேருந்து 2 போச்சுன்னா 8 1 மைனஸ் 180. மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 3x ஈக்குவல் டு 180. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180/3ன்னு எழுதுவோம். ஏன்னா பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். இப்போ அடித்தோன்னா 1 3 3 6 3 18 0. இப்போ எக்ஸு 60. இப்போ 2 ரூபாய் நாணயத்தோட எண்ணிக்கையை தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ 2 ரூபாய் நாணயங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 60. அடுத்து பாருங்கள், 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 80 மைனஸ் எக்ஸு.
80 மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல -60, அப்போது 20. இது வந்து 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த சமன்பாட்டில் போட்டால் நமக்கு ஆன்சர் கரெக்டானு பார்த்துடலாம். 2 × எக்ஸு 2 × 60 ப்ளஸ் 5 × 80 மைனஸ் 60னா 20, 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 12, இந்த 0 ப்ளஸ் 2 10, 0. இப்போ 2ஐயும் கூட்டுனா 220. இப்போ நமக்கு சம் வந்து சரி. சம்மை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து பார்த்துக்கோங்க. எந்த மெத்தட்லாம் உங்களுக்கு செய்ய ஈஸியாக இருக்கோ அதை 2-3 தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா மைண்டில் நிற்கும். அடுத்து 3வது சம் பாருங்கள். இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தில் முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகும். அதிக விட்டமுடைய குழாயை 8 மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை 18 மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் எனில் தனித்தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து நேரம் மற்றும் வேலை ஃபார்மட்டில் நம்ம முன்னாடியே கிளாஸில் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். 8th நேரம் மற்றும் வேலை கான்செப்ட் தான் இது. அதாவது அதிக விட்டமுடைய குழாயை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், குறைந்த விட்டமுடைய குழாயை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ ரெண்டும் சேர்ந்து 24 மணி நேரத்தில் அந்த நீச்சல் குளத்தை நிரப்ப 24 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணணும். இப்போ 1/x + 1/y = 1/24ன்னு வரும் மொதல் சமன்பாடு. 1 மணி நேரத்துக்குன்னு கணக்கு பண்ணும்போது நம்ம இதை வந்து 1/x + 1/y = 1/24ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், அதிக விட்டமுடைய குழாயை 8 மணி நேரமும், அதிக விட்டமுடைய குழாய்னா எக்ஸு, 1 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணும்போது 1/x என்ன சொல்லியிருக்காங்க, 8 மணி நேரம், 1/x × 8. அடுத்து ப்ளஸ் குறைந்த விட்டமுடைய குழாயை வந்து 18 மணி நேரம், 18 × 1/y = இதை பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் சொல்லியிருக்காங்க. பாதி அளவுனா பாதி 1/2ன்னு எழுதுவோம். இதை என்ன செய்வோம், பெருக்கணும்னா 8/x + 18/y = 1/2. இப்போ பாருங்கள், 1/x வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கிடுவோம், 1/y வந்து பின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ a + b = 1/24. இது வந்து மொதல் சமன்பாடு. ரெண்டாவது பாருங்கள், 8a + 18b = 1/2. இப்போ மொதல் சமன்பாடை நம்ம 8ஆல் பெருக்கிறோமா, 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8a + 8b = 8/24னா 1 8 3 24, நமக்கு 1/3ன்னு கிடைக்கும். இந்த 1/3 எப்படி வந்துச்சுன்னா, மொதல் சமன்பாடு ஃபுல்லாக 3ஆல் பெருக்குவோம், மொதல் சமன்பாடு ஃபுல்லாக 8ஆல் பெருக்குவோம். இப்போ 1/24 × 8னா 1 8 3 24, நமக்கு 1/3ன்னு கிடைக்கும். அடுத்து இதை சிம்பிள் எல்லாம் மாற்றும் போது இது கேன்சல் ஆயிரும். 18bயிலிருந்து 8b போச்சுன்னா நமக்கு 10bன்னு கிடைக்கும். = 1/2, அதாவது 1/2 - 1/3. இப்போ பகுதியை பார்க்கணும், வேறு வேறையாக இருக்குது. மீச்சிமா எடுப்போம். 2க்கும் 3க்கும் மீச்சிமா எடுத்தால் 6. இப்போ ஃபஸ்ட்டு இதில் கீழே பார்க்கணும், 2 இருக்குது, அதை 6ஆக மாற்றோன்னா 3ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். ரெண்டாவது இதில் கீழே 3 இருக்குது, 6ஆக மாற்றோன்னா 2ஆல் பெருக்கும்போது மேலே 2ஆல் பெருக்குவோம். அப்போ நமக்கு 3 - 2ன்னு வரும். அப்போ 1/6. 10b வந்து 1/6, நமக்கு b தான் தேவை. b = 1/6 பெருக்கல்ல இருக்க 10 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும் 10. அப்போ b = 1/60. அடுத்து பாருங்க, b வந்து 1/60ன்னு கிடச்சிருக்கு.
a + b = 1/24. இதில் போட்டோம்னா ஏயோட மதிப்பு கிடச்சிரும். a + 1/60 = 1/24. இந்த 1/60 அங்கிட்டு போகும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறும். a = 1/24 - 1/60. இப்போ 24க்கும் 60க்கும் மீச்சிமா பார்ப்போம். 2ஆல் போட்டோம்னா 1 2 2 2 4 3 2 6 0. 2ஆல் போட்டோம்னா 6 2 12 1 2 2 மிச்சம் 1 I 2 10. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 2 3 6 I 3 15. 2 5 10 × 2 4 4 12. இப்போ 120ன்னு கிடைக்கும். 120 கீழே 120 போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து 24ன்னு இருக்குது. இதை 120ஆக மாற்றோம்னா 2 4 4 12 12 2 24. 24ஐயும் 5ஐயும் பெருக்குனா நமக்கு 120 கிடைக்கும். இப்போ 1 5 மைனஸ் 60 120ஆக மாற்றோன்னா 2ஆல் பெருக்குவோம், மேலேயே 2ஆல் பெருக்குவோம். இப்போ 2. இப்போ நமக்கு 3/120ன்னு கிடைக்கும். இதை 3ஆல் அடிச்சோம்னா 1 3 3 4 12 0 1/40. அதாவது B வந்து 1/60, A வந்து 1/40. இப்போ 1/x தானே ஏன்னு வச்சுக்கோம். 1/x = A. அதே மாதிரி 1/y = B. 1/x = 1/40. இப்போ எக்ஸோட மதிப்பு 40. அடுத்து 1/y = Bங்கிற இடத்துல 1/60. இப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு 60. அப்போ அதிக விட்டமுடைய குழாய் வந்து 40 மணி நேரத்தில் அந்த நீச்சல் குளத்தை வந்து நிரப்பும். இதே இது சின்ன விட்டமுடைய குழாய் வந்து எடுத்துக்கிற நேரம் வந்து 60 மணி நேரம். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறவங்கெல்லாம் மேக்ஸுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி சம்மெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள். சம் பார்த்தா மட்டும் போதாது, ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் டெய்லி கொஞ்சம் டைம் ஒதுக்கி சம்மெல்லாம் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் போய் நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த சம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன மெத்தடுன்னு சொல்லி நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் டெய்லி கொஞ்சம் டைம் ஒதுக்கி சம்மெல்லாம் செஞ்சு பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக வந்திருக்கீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் புக்கில் உள்ள சம்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா பேசிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பரை பார்த்து என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். டைரெக்டாகவே கொஸ்டினை மட்டும் பார்த்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக புக்கு வாங்கிக்கோங்க. மேக்ஸ் புக்கை வச்சு சம்மெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள்.